ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்மையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை எடுத்து இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இது கூடவே ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடிச்சிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த ஸ்வீட்டுக்கு, அதுக்காக வேண்டி சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா பொடிச்சிக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நான் கலருக்காக வேண்டி மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணுங்க. அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எண்ணெயில் நம்ம வறுத்து எடுக்கும்பொழுது இந்த ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நம்ம இது போல் செய்கிறோம். இதை வறுக்கும் பொழுது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இது மாதிரி உதிரி உதிரியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுருக்கோம். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் ஒரே டைமில் கலந்துட வேணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டால் நல்லாவே வறுபட்டு வரும். ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாகவே நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா உதிரியாக கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தேன். இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக நம்ம நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா வறுபட்டு வரும்பொழுது இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருங்க. ஒரு மாதிரி பேல் எல்லோ கலருக்கு வந்துடும். அந்த கலர் வரும்பொழுது நம்ம கரெக்டான பதம் வந்துருச்சுன்னுட்டு இறக்கிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கடைசி வரைக்கும் நம்ம எல்லா நெய்யும் சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இதனோட கன்சிஸ்டன்சி நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வர்றது நல்லாவே தெரியும். இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பொடி பண்ணி வச்சுக்க சர்க்கரை எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். ஏலக்காவும் சர்க்கரையும் சேர்த்து இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த மாவோட சூப்பராக சேர்ந்து வந்துடுங்க. இப்போது இதனோட கலரே நல்லா மாறி வந்துடும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சின பால் தாங்க. அது ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இதனுடைய பதம் சூப்பராக மாறி வந்துடும் பாருங்கள். இப்போ நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி பதம் போல் வந்துடும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு நெய் தடவைன தட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும் பொழுது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா ஈவனாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு ஒரு நெய் தடவைன இந்த மாதிரி ஒரு மோல்டில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து சமப்படுத்தி விட்டிங்கனாக்கா அதனோடய ஷேப் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருள்களை மட்டுமே யூஸ் பண்ணால் போதுங்க. அதிகப்படியாக நம்ம எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது நல்லா சமப்படுத்தி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன நட்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதை அப்படியே அழுத்தி விட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஆற விட்டுடலாம். இது நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஈஸியாக இது டீமோல்ட் ஆகிடுங்க. ஒரு பிரச்சனை இருக்காது. சூப்பராக இறங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். எப்பவும் போல் ஓரங்கள்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் சரி பண்ணிவிடுங்க. சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு இதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் வாசனையாக சூப்பராக இருக்கும் அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. பார்க்குறதுக்கு ரிச்சாகவும் இருக்குங்க. நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஸ்வீட் ரெசிபியோட டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான மைதா ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.
தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி கூட நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் ஒரு மாதிரியான டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான மைதா ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. இதனோட டெக்ஸ்சர்லாம் அழகாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.